இதயம் இதையே விரும்பும் பியூட்டி என் நைட்டி. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் GT ஹாலிடேஸ்க்கு பண்ணு. சவுத் இந்தியாஸ் #1 travel brand. Hindustan College of Arts and Science, Chennai. 100% merit scholarship available. Admissions open for the academic year. காலிவுட் செலிபிரிட்டிஸ்லேயே ஒரு சில பேருக்கு தான் எப்படா கல்யாணம் ஆகும்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அதுல முக்கியமான ஒருத்தர்னா பிரேம்ஜி தான். சார் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். முக்கியமா ஒரு கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா மிஸ்ஸஸ் பிரேம்ஜி அவங்க ரொம்ப ஸ்வீட். இதுக்கு முன்னாடி பிரேம்ஜி சாரை வந்து அந்த அளவுக்கு ரொமான்டிக்காக நாங்கள் பார்த்ததே கிடையாது. நாங்கள் வந்து பார்க்கவே விடல. சர்ப்ரைஸாக இருக்கட்டும், நீங்கள் தனியாக இது பண்ணுங்க, க்ரூமிங் பண்ணிகிட்டே இருங்க, அதுக்குள்ளே மேம் ரெடி பண்ணிடுறோம், லாஸ்ட்டில் வந்து பாருங்கள். அதுக்குள்ளே நடுவுலே வந்துட்டார். ஐபிசி மங்கையர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ரொம்பவே பிரிட்டியான ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் தான் இருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் ரத்னா மேம். ஹாய் மேம். ஹாய், எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கு மேம். இந்த பிஸி ஷெடியூல்ல ஆக்சுவலி நேரம் ஒதுக்கி எங்களுக்காக இன்டர்வியூ கொடுத்ததுக்கே ஒரு பெரிய தேங்க்ஸ். தென் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சது, ஆக்சுவலி அந்த காலிவுட் செலிபிரிட்டிஸ்லேயே ஒரு சில பேருக்கு தான் எப்படா கல்யாணம் ஆகும்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அதுல முக்கியமான ஒருத்தர்னா பிரேம்ஜி தான். ஸோ அவரோட வெட்டிங்கில் வந்து நீங்க ஒரு அங்கமா இருந்திருக்கீங்க. ஸோ ஹவ் வாஸ் தட் எக்ஸ்பீரியன்ஸ்? தென் ஓவரால் அந்த வெட்டிங் பத்தி சொல்லுங்க மேம். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பிரேம்ஜி சாரோட முன்னாடி ஒரு 5-6 months முன்னாடியே வந்து ஒரு ஷூட் பண்ணியிருந்தோம். அப்போவே எங்களுக்கு தெரியும். பிரேம்ஜி சார் சொல்லியிருந்தாங்க, எங்களுக்கு வெட்டிங் இருக்கும், நீங்கள் தான் மேக்கப் பண்ணோம், எங்களுக்கு கம்ஃபர்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு அப்போ சார் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். மெயினாக அந்த சென்னை 28 இருக்கிற கேங் எல்லாமே கண்டிப்பாக வருவாங்கன்னு தெரியும். எல்லாரையும் மீட் பண்ணோன்றதுக்காக ரொம்ப ஆர்வமாகவே நாங்கள் காத்துட்டு அது ஆக்சுவலி நம்மளுக்கே ரொம்ப பிடிச்சமான ஒரு டீம் டீமு காத்துருந்து ஃபைனலாக வந்து இப்போது எண்டிங் வரைக்கும் முடிஞ்சிடுச்சு. இப்போது ரொம்ப ஒரு ஹாப்பியாகவே இருந்தது. அதோட ஈவெண்ட் வந்து மறக்கவே முடியாது. கண்டிப்பாக மேம். அதே மாதிரி இப்போ சென்னை 28 டீம்னு சொல்லியிருந்தீங்க, அந்த ஃபோட்டோ ஆக்சுவலி ரிலீஸ் ஆச்சு. நீங்கள் அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணீங்களா? எப்படி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு? அந்த இதில் சென்னை 28 எப்படி அவங்க வந்து ஒரு ஜாலியாக மிங்கிள் ஆகிட்டு இருந்தாங்களோ அதே தான் நேர்லேயும் நான் பார்த்துருந்தேன். எல்லாமே அவங்கவுங்க இழுத்து போட்டுட்டு வேலை பண்ணுறது, ஒரு எல்லாமே ஜாலியாக எல்லாருக்கூடமே வந்து நான் தனித்தனியாக ஃபோட்டோ இவங்களை பார்க்க முடியுமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். எல்லாருமே மொத்தமாக ஒரேடியாக பார்த்துட்டேன். எல்லாருக்கூடவே வந்து வீடியோஸு ஃபோட்டோஸு எல்லாமே நானும் எடுத்துக்கிட்டேன் அவங்க கூட சேர்ந்து. ஒரு ஃபேன் கேர்ள் மொமெண்ட்டாக அப்படியே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது எனக்கே ரொம்ப ஷையாக இருக்கும் பார்க்க. இருந்தாலும் அவங்க ரொம்ப நாள் கழிச்சு நேரில் பார்க்குறதே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. போய் அவங்க கூட எல்லாம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்தேன். அவரும் நல்ல மொமெண்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் முக்கியமாக ஒரு கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா மிஸ்ஸஸ் பிரேம்ஜி அவங்கள பத்தி தான். ஸோ அவங்க எப்படி இருந்தாங்க, எப்படி வெல்கமிங்கா இருந்தாங்க, அவங்கள பத்தி சொல்லுங்க மேம். பிகாஸ் அந்த ஆர்வம் எல்லாருக்குமே தாங்க முடியல. அவங்க ரொம்ப ஸ்வீட். என்ன சொல்கிறது, ஒரு தன்னடக்கத்தோடு இருப்பாங்க. ரொம்ப ஒரு ஸ்வீட்டான கப்புள்ஸ் 2 பேருமே வந்து ரொம்ப ஸ்வீட்டான. இதுக்கு முன்னாடி பிரேம்ஜி சாரை வந்து அந்த அளவுக்கு ரொமான்டிக்காக நாங்கள் பார்த்ததே கிடையாது. அவர் அந்த காமெடி அந்த வருஷம் இதெல்லாம் பார்த்தோம். நேரில் வந்து மெயினாக எங்களோட ஸ்டூடியோவில் வந்து அவர் ஒரு ரொமான்டிக்காக பயங்கரமாக பார்த்தோம். எப்படி ரொமான்டிக்காக பண்ணாரு? எங்கே பார்த்தீங்கன்னா வந்து சர்வீஸ் வந்து 2 பேருமே தனித்தனியாக பிரிச்சுட்டோம். ஆக்சுவலாக எதுக்குன்னா வந்து ட்ரையல் மேக்கப் வந்து மேம்க்கு வந்து பிரைடுக்கு எப்படி ரெடியாக வரோமோ அதே மாதிரி இங்கே வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஹேர்டூலேருந்து மேக்கப் ஜுவல்லரி எல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு வந்து ட்ரையல் மேக்கப் எப்படி இருக்குமோ என்னோட இதை வந்து காமிக்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு ட்ரையல் மேக்கப் பண்ணியிருந்தோம். ப்ளஸ் வந்து சார் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கார். அந்த கல்யாண பொண்ணு இது வந்து வெட்டிங் லுக்கு பார்க்கறதுக்காக ரொம்ப ஆர்வமாக இருந்து நாங்கள் வந்து பார்க்கவே விடல. சர்ப்ரைஸாக இருக்கட்டும், நீங்கள் தனியாக இது பண்ணுங்க, க்ரூமிங் பண்ணிகிட்டே இருங்க, அதுக்குள்ளே மேம் ரெடி பண்ணிடுறோம், லாஸ்ட்டில் வந்து பாருங்கள். அதுக்குள்ளே நடுவில் வந்துட்டார். இந்த டோரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த நாங்கள் அதுக்குள்ளே நடுவில் போயிட்டு இன்ட்ராக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ரெடி ஆகிட்டு தான் லாஸ்ட்ல வந்து மேம காமிச்சாங்க. எப்படி அவரோட அந்த எக்ஸ்பிரஷன் இருந்துச்சு, எப்படி அதை வெல்கம் பண்ணாரு? அது சொல்லவே முடியாது. அவரோட எக்ஸ்பிரஷன் வந்து நாங்கள் வந்து லக்கியே சொல்லலாம். நாங்கள் லைவ்ல பார்த்துருக்கோம். ரொம்ப பார்த்த உடனே ஒரு தேவதலுக்கு ஒரு தேவதை மாதிரி இருக்க, ரொம்ப அம்சமாக ரொம்ப அழகாக இருக்குது, மேக்கப்பும் இது கரெக்டாக செட் ஆகிருக்கு அவங்களுக்கு. அவங்கள மாதிரி தான் வந்து நாங்கள் காமிச்சிருக்கோம். ஓகே, தனியாக பண்ணி ஓவர் டூ பண்ணாமல் ரொம்ப சட்டிலான லுக்கு தான் அவங்க கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு அவங்க ரொம்ப என்னோட ஃபாலோவர் தான். அவங்க வந்து ரொம்ப நாள் ரெகுலராக வந்து அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தாங்க. ப்ளஸ் வந்து
என்னோட லுக் வந்து நாம அதுதான் இருக்கணும், எனக்கு மற்றவங்க மாதிரி வேண்டாம், ரொம்ப சட்டிலான லுக்கு கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு அந்த கொடுத்தோன்னே ரொம்ப பிடிச்சிச்சு, அவங்களுக்கு அந்த லுக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி. ஆக்சுவலி இப்போ ஃபாலோவர்னா ஆக்சுவலி இப்போ உங்க பிரைட் ஆக போறாங்கன்னு தெரியாததுக்கு முன்னாடி உங்க ஃபாலோவரா இல்லை ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்து ஷூட் பண்ணியிருந்தோம். அப்போவே இதை பற்றி டிஸ்கஸ் பேசிகிட்டு இருந்தோம், இந்த மாதிரி வந்து வெட்டிங் வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி. அப்போதுலேருந்து என்னோட மேக்கப்ஸ்லாம் வந்து அவங்க பார்த்துட்டே இருப்பாங்க ரெகுலராக. இந்த மேக்கப் பண்ணால் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி லுக் எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸ்பெசிஃபிக்காக எந்த மாதிரி லுக் அவங்க கேட்டிருந்தாங்க மேம்? நிறைய பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப எலிகண்ட்டாக சட்டிலான லுக்கு தான் அவங்க கேட்டிருந்தாங்க. ப்ளஸ் வந்து மேட் பேஸில் கேட்டிருந்தாங்க. ஃபேஸ் மட்டும் நல்ல க்ளோவியாக டூயாக வேணும் அப்படின்னு, எஸ்பெஷலி வெட்டிங்க்கு தான் அவங்க கேட்டிருந்தாங்க, நல்ல க்ளோவியாக எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி. ஓகே, இப்போ நம்ம கல்யாணம் பற்றினா சில ஃபோட்டோஸாக ரிலீஸ் ஆச்சு. ஸோ அந்த கல்யாணத்துக்கு போன அந்த ஒரு ஜேர்னி எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலி நிறைய செலிபிரிட்டிஸும் வந்திருப்பாங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நிறைய ஈவெண்ட்ஸு இந்த 3 daysலேயே பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 ஈவெண்ட்ஸ், முகூர்த்த நாள் ஃபுல்லாகவே ஒரு ஹெக்டிக்காகவே போயிட்டு இருந்தது. இந்த டைமில் வந்து மேம் வந்து சாரும் சொல்லிட்டு இருந்தாங்க, எனக்கு இந்த டேயில் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி என்னடா நம்ம ஹெட்டிக்கு இதெல்லாம் வந்து இந்த மாதிரி பண்ணுறோமே அப்படின்னு சொல்லிட்டு, எது இருந்தாலும் எனக்கு வந்து அதுதான் ஃபஸ்ட்டு எனக்கு பிரேம்ஜி சார் ரொம்ப நாள் ஆசை பண்ணணும்னு சொல்லிட்டு என்னோட பிரைட்ஸும் பார்த்துட்டு சார்தோட ஈவெண்ட்டும் வந்து இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம் நாங்கள். அதுக்கு தான் சொல்லுவாங்களே, இப்போ ஏதாவது நம்ம ரொம்ப ஒரு பிடிச்சி ஒரு விஷயம் போனோம்னா அதாவது தடைக்கற்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் மீறி தான் வரணும், அந்த மாதிரிலாம் ஏதாவது நடந்துச்சா? என்ன விஷயம்னா இங்கே சென்னையில் வந்து நான் பிரைட்ஸ் வந்து முடிக்கணும். அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட திருத்தணி 2.5 hours வந்து கேப். நான் ஆன் டைமில் முடிக்கணும் அவங்களுக்கு. இங்கேயும் அவங்களுக்கு ப்ளஸ் வந்து கிளைண்ட் வந்து அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ பண்ணிட்டு போயிட்டேன்னே அப்படிலாம் கிடையாது, அவங்க வந்து நெக்ஸ்ட் ஈவெண்ட்டுக்கு நம்மளுக்கு வரணும், அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸும் வரணும், அவங்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு நல்லா பண்றாங்க. நிறைய எனக்கு பார்த்தீங்கன்னா வேர்ட் ஆஃப் மவுத் தான் வரும். நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணி அப்படி தான் நம்மளோட கிளைண்ட்ஸ் வந்து எல்லாருமே வருவாங்க. நிறைய வந்து ரெஃபரன்ஸும் பண்ணுவோம் நாங்கள். இந்த மேக்கப்புக்கு இந்த காஸ்டியூம் எடுத்தால் நல்லாயிருக்கும், இந்த ஜுவல்லரி நல்லாயிருக்கும். நிறைய பேர் அப்ராட்ல இருந்தெல்லாம் வருவாங்க, அவங்களுக்குலாம் என்ன ஜுவல்லரி என்ன காஸ்டியூம் எடுக்கணும் ஆமா தெரியாது, இல்லாம எங்க எது விற்பாங்கன்றது தெரியாது அவங்களுக்கு, எந்த இடத்துல வந்து அஃபோர்டபுளா இருக்கும் எது எக்ஸ்பென்சிவா இருக்கும்ன்றது ரொம்ப கன்ஃபியூஷனா இருப்பாங்க. நாங்க வந்து நிறைய பேருக்கு வந்து கைட் பண்ணுவோம், இது எடுத்துக்கினா இது பெஸ்டா இருக்கும், இங்க அஃபோர்டபுளா இருக்கும், போட்டோகிராஃபி இருக்கு, நம்மளுக்கு மேக்கப் எல்லாமே வந்து ஃபிளவர்ஸ் டெக்கரேஷன் எல்லாமே சஜஸ்ட். பிரைட்ஸ் ஆல்ரெடி நிறைய ஒரு ஹெக்டிக்கான சிச்சுவேஷன் இருப்பாங்க, இதுவும் தனித்தனியா பர்ச்சேஸ் பண்ணாம ஓகே ஹோல்சமா ஒரே இடத்துல இருக்கு, ஒரே இடத்துல நிறைய அவங்களுக்கு வந்து சஜஷன் கொடுப்போம். அதே மாதிரி இன்டேக் என்னென்ன எடுத்துக்கணும், ஹோம் கேர் என்ன பண்ணணும், இல்ல நம்ம பிரைட் என்ன நம்மள மாதிரி தான் எல்லாமே வந்து நம்ம ஃபேமிலி மாதிரி தான் எப்பவுமே வந்து அதனால தான் இந்த அளவுக்கு ஒரு அளவுக்கு ரீச் ஆயிருக்கேன்னா இதுதான் விஷயம். வேர்ட் ஆஃப் மவுத் அப்படியே சொல்லி 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 வர்றது தான். அவங்களுக்கு ஃபுல்லாவே கேர் வந்து பண்ணிட்டே தான் இருப்போம். இப்போ ஒரு பிரைடு புக் ஆச்சுன்னா அவங்க ஃபுல்லாகவே நீங்கள் இதை சாப்பிட்டீங்களா, இது எடுத்தீங்களா, அதே மாதிரி சர்வீஸ் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி ஹோம் சர்வீஸ் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க, இன்டேக் இது எடுத்துக்கோங்க, எல்லாமே வந்து ரெஃபர் பண்ணுவோம் நாங்கள். இப்போ ஒரு பிரைட் நீங்கள் பார்க்குறீங்க, அவங்கள பார்க்குறப்பே உங்கள் மைண்டில் மேபி ஒரு சீன் தோணுல, ஓகே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மேக்கப் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அது எப்படி மேம் அது டக்குன்னு உங்களுக்கு தோணுது? இல்லை இப்போது நிறைய ஸ்கின் வேரியேஷன் இருக்கும். இப்போ ட்ரை ஸ்கின், ஆயில் ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின் அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ ட்ரை ஸ்கின் அவங்க வந்து என்ன சொல்கிறது மேட் பேஸ் எல்லாம் கேட்டேன்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்து அவங்களுக்கு வந்து அதுக்கு தகுந்த ப்ராடக்ட்ஸு அதுக்கு தகுந்த இது வந்து நாங்கள் வந்து டிசைட் பண்ணி அவங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக பண்ணிடுவோம். இப்போ இந்த என்டையர் ஜேர்னிலே உங்களுக்கு ரொம்ப நம்மளுக்கு கண்டிப்பாக அந்த பாராட்டுலாம் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஆனால் ஒரு பாராட்டு மட்டும் உங்களுக்கு எப்பவுமே அது ரீவைண்ட் பண்ணிட்டே இருக்கும். நம்ம தான் ரொம்ப டவுனில் இருந்தால் கூட இல்லை பரவாயில்ல இப்படி இவங்களே இப்படி சொல்லியிருக்காங்க, இல்லை இந்த ஒரு பாராட்டு கிடச்சிருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு மோட்டிவேஷனான ஒரு பாராட்டு இருக்கா? எனக்கு அப்போத்துலேருந்தே வந்து கொஞ்சமாக வந்து நிறைய விஷயம் யார் பாராட்டுறதுன்னா எங்கள் ஹஸ்பண்ட் தான், எங்கள் அம்மா. எங்கள் மதர் சொல்லிகிட்டே இருப்பாங்க, நீ நல்லா உருவப்பாரு அப்படின்னு. என்னம்மா சும்மா நீயே சொல்லிட்டே இரு இந்த மாதிரி அப்படின்னு சொல்லுவேன். அவங்க ஒரு விஷயம் சொல்ல வந்துட்டே இருக்குங்களா, அதுவே ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்கும். இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணணும்னு ஆசை. இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நிறைய பேர் கூட ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அதே மாதிரி எங்களோட கிளைண்ட்ஸ்க்கு வந்து எல்லாருமே ஹாப்பியாக இருக்கணும், நல்லா நான் மேக்கப் பண்ணணும், இன்னும் நல்லா அச்சீவ் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். இதயம் இதையே விரும்பும் பியூட்டி என் நைட்டி. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் GT ஹாலிடேஸ்க்கு பண்ணு, சவுத் இந்தியாஸ் #1 travel brand. Hindustan College of Arts and Science, Chennai. 100% merit scholarship available. Admissions open for the academic year.